ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராங்க் தான் பார்க்க போறோம். ப்ராங்க் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு வந்து என்ன மாதிரி ப்ராங்க் பண்ண போறோம்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. இருங்க, பேக் கேமரா திருப்பிக்கிறேன். இது என்னன்னா தலகாணியெல்லாம் வச்சு நான் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன், கட்டி வச்சிருக்கேன். அடே பேயில போமா இல்லை இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டனுக்கு. ஓகே கைஸ், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டெட் பாடி மாதிரி இருக்கிற தலகாணிகளை வந்து பெட்ஷீட் போட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ வந்து நான் பாத்ரூமில் போய் ஒளிஞ்சுட்டு போனேன். சிம்பா வந்து குளிச்சு தலை துவட்டிக்கிட்டு இருக்கா. வந்தோடனே நம்ம வந்து ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். A few moments later. நரேனு, என்ன தூங்கிட்டு இருக்க பைத்தியம்? டெய்லி வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, சீக்கிரம் எந்திரி. உன்னை எத்தனை வாட்டி தான் எழுப்புறதோ தெரியல. எந்திரிடா, இரு, தண்ணி கொண்டு வந்து ஊத்திடுவேன் நரேனு. எந்திரி. அமைதியா ரெடி. ஏன்டி இப்படி கத்துற? யாரா இது? சொல்றேன், இப்ப நீ முதல்ல போய் தண்ணி கொண்டு வாய். அப்புறம் சொல்றியா? தண்ணி கொண்டு வா. அமைதியா இரு, அமைதியா இரு, அமைதியா இரு. நான் சொல்றேன், நீ முதல்ல போய் தண்ணி கொண்டு வா. என்னால முடியல. என்னென்னமோ சொல்றான். 5 minutes later. இந்தா. இப்படி பண்ற? அமைதியா இரு. யாருடா இந்த சொந்தக்காரங்களை வந்து படுக்க வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணாதன்ற மாதிரி சொல்ற? சோ நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன். டென்ஷன் ஆக்குற நீ வேற. உனக்கு கொன்றுவேன் பாத்துக்கோ. யார் இது? எவனே தெரியல. எவனே தெரியலையா? எதுக்கு நீ கொண்டுட்டு வந்திருக்க? செத்து போனவன் பாடையில போவான்ல, அவனே என்னத்துக்கு நீ கொண்டு வந்து படுக்க வச்சிருக்க? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. நான் கொலை பண்ணிட்டேன். கொலை பண்ணியா? கொலை பண்ண? ஒரு சீரியல் கில்லர் கூட. போலீஸ் நான் என்ன பண்ணுவேன்? கத்தி தொலையாத. கேட்காது கேட்காது. கேக்கும். கத்தி தொலையாத, மெதுவா பேசு. பைத்தியமா நீ? சீரியல் கில்லர் கூடயா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்? லூஸ் மாதிரி பேச தெரியாம பண்ணிட்டேன். இது என்ன வேணும்னேவா போய் அப்படியே படுக்க வைக்கிறேன்? லூஸ். ஆப்பா தெரியாம பண்ணிட்டான். அப்பா தெரியுமா பண்ணிட்டான். டென்ஷன் ஆயிடுவேன் நானு. தெரியாம ஒரு கொலை பண்ணுவாங்களா கேக்குறேன். பாரும்பா, நான் பாட்டுல கார்ல போயிட்டு இருந்தேன். சும்மா ஹார்ன் அடிச்சேன். டென்ஷன் ஆகி இறங்கி சண்டை போடலாம். இப்படி தண்ணே கீழே விழுந்து தலையில அடிச்சு அப்படி செத்து போய். தலையில அடிச்சு செத்து போயிட்டோம். உறைஞ்சிருவேன். பெரிய அப்படியே நீ என்ன ஹீரோவா? புடிச்சு தள்ளோன்னு செத்துருவானா? பொய் சொல்லாத. நீ என்னமோ பண்ணிருக்க. கல்லுல இடிச்சு செத்து போயிட்டா பாரு. பிளட் இருக்கு. கொன்றுவேன் நிறைய. நீ உன்ன பக்கத்துல படுக்க வச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஹார்ன் அடிக்கிறதுக்காம கொலை பண்ணுவாங்க? நான் வேணும்னே வாடி பண்ண தள்ளி விட்டு தெரியாம எடுத்து செத்து போயிட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக வேண்டியதானடா? ஆன் ஸ்பாட்ல செத்து போயிட்டியா? சோலி முடிச்சு. ஆன் தி ஸ்பாட்ல செத்துட்டியானா? நீ தான் டாக்டர் டிக்ளேர் பண்ணிட்ட. அப்ப கூட்டு போயிருந்தா கூட இந்த இதெல்லாம் வைப்பாங்களே, வச்சு திசுக்கு திசுக்குன்னு தூக்குமே, அதை வச்சு இது பண்ணிருப்பாங்க. கம்ப்ளைண்ட் ஆயிரும்ல. போலீஸ் கம்ப்ளைண்டா? இப்ப மட்டும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? எத்தனை படத்துல பாத்துருக்கோம். கண்டுபிடிக்காம நம்ம ஏதாவது பண்ணலாம். எதுவும் பண்ண முடியாது. நான் வரல. என்னைய சேர்க்கிற? அப்புறம் நீ வரலையா? நீ பைத்தியம் மாதிரி பேசாத. யாருடா? பேர் என்னடா? பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? தெரியாது. நீ ஏதாவது பேசாத. இப்ப நான் என்ன ஐடியா பண்ணிக்கேன்னா, மாடியில கொண்டு போய் வச்சு சிமெண்ட் போட்டு பூசி விட்டுலான்னு இருக்கேன். என்ன சொல்றேன்? ஓடு தானே இருக்கு. அங்கக்குள்ள சின்ன இடம் இருக்குல்ல, அங்க கொன்றுவேன். வாடகை வீட்டுல வந்து இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காது நிறையனு. போய் சரண்டர் ஆயிரு. வேற வழி இல்ல. வா, குடும்பத்தோட ஜெயில போய் உட்காரலாம். லூஸ் மாதிரி பேசாத. இன்னும் ஹனிமூன் கூட நம்ம முழுசா இது வரைக்கும் போனது இல்ல. தெரியுதுல, அப்புறம் என்னத்துக்கு இது கொலையை பண்ணிட்டு வந்திருக்கேன்? ஹார்ன் அடிச்சா நான் அவனை கொலை பண்றியே, அப்ப நான் டெய்லி உன்னை கத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேனே. பாரு, எனக்கு பயமா இருக்கும் நினைச்சா. என்ன என்னைக்கு என்ன பண்ணலான்னு இருக்க? கத்தாம பேசுதானே. என்ன பண்ணலான்னு இருக்க? கூடிய படுக்க வச்சுருவேன். டென்ஷன் ஆகாம இதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுடி. இந்த பாபநாசம் படத்துல குழி தோண்டி பார்ப்போம், பறிச்சிருவோமா?
இங்க கார்டு இருக்குல்ல, புதைச்சிரு, என்னையும் சேர்த்து புதைச்சிரு சரியா? ஜெயில வந்து உட்கார்றதுக்கு என்னையும் இந்த இப்ப கொலை பண்ணு, இங்கனே பக்கத்துல படுத்துக்கிறேன், 2 பாடி சேர்த்து டிஸ்போஸ் பண்ணிரு. லூஸ் மாதிரி பேசாது. இதை ஐடியா கொடுன்னு சொல்லிட்டு இருக்கு, நீ என்ன பைத்திய மாதிரி பேசி. ஐடியாலாம் இல்ல நாராயணு, கொண்டு புடிச்சிருவாங்க. போலீஸ பத்தி எல்லாம் உனக்கு தெரியாதா? படத்திலேயே பாத்திருக்கியா இல்லையா? என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. மோப்ப நாயை கூட்டிட்டு வந்து தேடினாங்கன்னா அவ்வளவுதான், சிமெண்ட் எல்லாம் வாரிடுவாங்க. அதுவும் எப்படி பேக் பண்ணி என்னமோ ப்ரொஃபஷனல் கில்லர் மாதிரி பேக் பண்ணிருக்கிற. ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. எதுக்குடா இங்க பெட்ல வந்து ஃபர்ஸ்ட் படுக்க வச்சிருக்கிற? கூட குடும்பம் நடத்த போறியா? ஐயோ, அப்பயே டெட் பாடி. பேக்கிங்க பாரு. எங்கடி வைக்கிறது? எப்படா இப்படி இத்தா பெரிய பணத்தை ஒரு ஆளா தூக்கிட்டு வந்த? தூக்கிட்டியா? எதுக்குடா முத கார்ல வச்ச? போனா நாத்த நாரும். அதுக்குள்ளலாம் நாராதுடி. லேட்டாக தான் நாராது. அசையற மாதிரி வேற இருக்கு. உயிர் இருக்கான்னு பாரு, போய் காப்பாத்தலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். எது தலை எது காலு? இந்த காலு. பேசாம குழம்பு வச்சு சாப்பிடலாம், கண்டுபிடிக்க மாட்டாங்க. என்ன ஆய வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களா? ஆய் போனதுல எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி. ஒரு உண்மை தெரிஞ்சாவல சாமி. நானா திட்டணும்? நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கு தெரியுமா? கடவுளே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன்னை கட்டிட்டு வந்து இன்னும் எத்தனை கேஸ்ல நான் உள்ள போகணுமோ? ஒரு கேஸ் தான், வெளியவே வர மாட்டோம். வெளியே வர மாட்டோமா? பைத்திய மாதிரி சரி, தூக்கலாம் வா. புதைச்சிடலாம். குன்றுவேன். என்னையெல்லாம் ஒண்ணு சேர்க்காத. நான் தொடவே இல்ல, என் கைரேகெல்லாம் இல்ல. இந்த இதை இப்படி எடுத்து போட்டியே, இதுல இருக்கும்ல. ஐயோ, ஏன்டா இப்படி பண்ற? எனக்கு தெரியாது நிறைய. நீ ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. யாரு இது? தெரியாது எனக்கு. எங்க சொந்தக்காரங்களை யாரையும் போட்டுட்டியா? லூஸ் மாதிரி பேசாத. நான் மூஞ்சியை பாக்கணும், மூஞ்சியை தர. கட்டி வச்சிருக்கேன், நீ அப்படியே கொண்டு போய் வச்சிடலாம். என்னடா நீ படத்துல நடக்கிறதா நம்ம குடும்பத்துலதான் நடக்குமா? ஆமாவா? இதுக்குதான் நெட்ஃபிளிக்ஸ பாக்காத எத்தனை த்ரில்லிங் இதா பார்த்து இதெல்லாம் கத்து வச்சிருக்க. ஆசையா இருந்திருக்கும் உனக்கு நம்ம ஒரு வாட்டி சீரியல் கில்லர் ஆகலாம். பேசாத. நான் என்ன சீரியல் கில்லரா? அப்புறம் எப்படி நான் இப்படி தள்ளனோனே செத்து போயிட்டாங்கற? தலையில இடிச்சு பயமா இருக்கு, தொடாத. உன்னை பார்த்தாவே பயமா இருக்கு. மூஞ்சி வந்து அப்பாவி மாதிரி வச்சிட்டு இருக்காத. நீ அப்பாவி மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொல்லன்னு பண்ணிட்டு இருக்கிற. இந்த கற்பழிப்பு தான் பண்ணல. சிரிக்காத. அதுக்கும் பிளான போட்டியா? சிரிக்காத நரேனு. 500 ரூபாய் 1000 ரூபான்னு சேர்த்து வச்சா அதை கொள்ளையடிச்சிடுற. அப்படி கொலை பண்ணிட்டு வந்திருக்க. அடுத்து என்ன? What is your next plan? What nonsense you are talking about me? இதுவே நாய் வந்து கூட்டிட்டு வருவாங்க, வந்து மோகம் முடிச்சுங்க, போலீஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, சரியா? சொல்லிடுவேன் நீதான் கொண்டானு. லூஸ் மாதிரி பேசாத. போனாலே என்னன்னு தெரியாது எனக்கு, நான் பார்த்தது கூட இல்லைன்னு சொல்லிடு. போனோம்னா என்னன்னு தெரியாதா? இப்ப இது என்னது? ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இது இப்ப தெரியும், நீ போலீஸ் கேட்டா அப்படி சொல்லுங்க, புரியுதா? நான் போய் சொல்ல மாட்டேனே. நான் சொல்லிடுவேன். ஏ லூசு, ஐயோ, நான் ஜெயில போய் களி தின்றதுக்கு செத்து போறேன்றேன். வேணாம், தற்கொலை பண்ணிக்கலாம் நம்மளும். லூஸ் மாதிரி பேசாதுங்கம்மா, இப்பதான் வாழ்ற வயசுமா. வாழ்ற வயசுனா அவனுக்கு சாவற வயசா? எத்தனை வயசு அவனுக்கு? ஒரு 100 110 இருக்கும்னு நினைக்கிறேன். 100 110 இருக்குமா? தேங்க்ஸ் மாமா, ஒரு நல்ல காரியத்துக்காக உங்களை நான் யூஸ் பண்ணிட்டேன், பயப்படாதீங்க. அப்ப நீ கொலை பண்ணிருக்க மாட்ட, இயற்கை மரணமா இருக்கும். தொட்டானே இறந்து போயிட்டாரு தாத்தா. ஏய், இது ஆல்ரெடி போய் 2 நாள் ஆயிடுதேடா. நான் என்ன அவன் ஆதார் கார்டை எடுத்து பார்த்து இருந்தேன், எத்தனை வயசு கொலை பண்றதுக்குன்னு. லூஸ் மாதிரி பார்த்தா ஒரு குத்து மதிப்பா தெரியாதா எத்தனை வயசு? மதிப்பா ஒரு 30 38 இருக்கும். ஷோ, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. பேரு ஊரு அட்ரஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நானு. இப்ப இது பாடி ஆயிருச்சு. இந்த பாடி என்ன பண்றது? ஐயோ, எனக்கு முடியாது நிறைய. என்னைக்கா இருந்தாலும் அவங்க குடும்பத்தினர் தேடுவாங்க, காணான்னு தேடுவாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, போலீஸ் மோப்பனாய் வச்சு தேடி இங்க கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நான் போன ஏரியால கேமராவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது.
என்ன ஏய் நீ என்ன கொலகாரனாடா? நிஜத்தை சொல்லி எத்தனை கொலை பண்ணிருக்க? தாளப்பல 4 வீட்டுல நக்கி தின்ட்டு 9 வருஷமா ஊரை காப்பாத்திட்டு இருந்துச்சு. அதுக்கு போய் வடைய போட்டு கொண்டியா? லூசு மாதிரி பேசாத. இரு, ஏன் அப்புறம் சொல்ற? கேமராலாம் பாத்துட்டே வந்தியா? அந்த வண்டி எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி எல்லாத்தையும் ஒவ்வொரு மூலையில போட்டாச்சு. அது எல்லாத்தையும் பொறுக்குவாங்க, ஒவ்வொன்னா சேர்த்து இந்த கவரா கட்டுவாங்க. கிடைக்காது. எல்லாத்தையும் தண்ணியில போட்டு அமுக்கிட்டு வந்துட்டேன் ஒவ்வொரு இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி. தண்ணியில போட்டு அமுக்கிட்டு வந்தியா? எத்தனை பேர் சேர்ந்து கொலை பண்ணீங்க? ஒரு ஆளா இத்தனை வேலையும் பண்ணிட்ட. அப்புறம் என்ன பண்றது? இந்த பாரு நாரேனே, சத்தியமா சொல்றேன் நாரேனே, இப்ப வர ஆத்திரத்துக்கு ஒரு கத்திய கொண்டுட்டு வந்து உன்னைய குத்தி கொலை பண்ணிட்டு நானும் இங்க தூக்குல தொங்கிக்கலான்னு இருக்கேன் நாரேனே. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் இதுக்கு என்ன பண்ணாலும் குடும்ப நடத்த படுக்க வச்சுட்டு படுக்க வச்சிருக்கு. ஓ நடத்து, குடும்பம் நடத்து. உன் கூட நடத்துறதுக்கு அது கூட நடத்திடலாம் பேசாம. நடத்து. ஏன் ஆம்பளடா கே பையலே? அதுதான் சொல்றேன், நானும் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பேசுறேன்? நீ தான் பேசுற. ஐயோ இப்ப இது பக்கத்துல உட்கார்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இந்த பேய் வந்து உன்னையதான் கொலை பண்ணும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, பார்த்துருவோம். என்ன புதப்பமா இல்ல எரிச்சிருவோமா? நான் வரல, நான் ஆஜராக போறேன் நாரேனே. லூசு மாதிரி பேச. இந்த காட்டுல தீ எரிச்சு விடுவாங்களே, அந்த மாதிரி போட்டு எரிச்சு விட்டுருவோம். கடைசியில எலும்பு இருக்கும், எலும்பு மட்டும் எடுத்து இது பண்ணிடுவோம். பயமா இருக்கு. நீ என்ன அது பக்கத்துல உட்காராத, அத தொட்டேன்னா கண்டுபிடிச்சிருவாங்க நீதான் கொலை பண்ணேன்னு. நான் ஐடியா சொல்றேன். பயமா இருக்கு எனக்கு. இங்க பாரும்பா, நான் அதான் சொல்றேன். எடுத்துட்டு போய் இங்க மரத்தெல்லாம் எரிப்பாங்கல்ல, கீழே கடந்ததெல்லாம் எடுத்து அந்த மாதிரி எடுத்துருவோம். எரிச்சா சாம்பலை வச்சு கண்டுபிடிப்பாங்கடா. பேசாத. ஏன் இவன் நான் ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன். நான் கொலைகாரி இல்ல. என்ன எரிச்சு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு. எலும்பு இருக்குல்ல, எலும்பெல்லாம் எடுத்து பறிச்சிருவோம். ஸ்மெல்லு வரா, ஒண்ணும் வராது. மேல என்ன திருப்பி இன்னொரு இதெல்லாம் மட்டையை போட்டு எரிச்சிருவோம். என்ன சொல்றேன்? கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது கூறு இருக்கா? என்ன கேஷுவலா பேசிட்டு இருக்க? என்ன பண்றது? இத இங்கேயே வச்சுக்கலாம். நம்ம சொந்தக்காரங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிரு. மெல்லடிக்குண்டி போக போக. சென்டடி நீ குளிக்கவா செய்யற? போன நாத்தம் தான் நாருவ. அப்பப்ப போய் ஜாஸா பூசா அதை எடுத்து பூசிக்கிறேன். அப்படி பூச வச்சுட்டு படுத்து வச்சிரு. நம்ம வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் வீட்டுக்குள்ள சும்மா இருந்தா போலீஸ் வருமா? வராதுல. பக்கத்துல எந்த வீடும் இல்ல, நாத்தடிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. நீ ஏன் அந்த மோப்பத்தை புடிச்சிட்டு படுத்துரு. நான் ஆனா கிளம்புறேன், டிவோர்ஸ் பண்ணிட்டு போறேன். உன் கூட எல்லாம் என்னால வாழ முடியாது. இவ்வளவு வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்காக தான் இந்த கொலைய பண்ணியா நீ? நமக்காக வாழணும், நம்ம வாழணும்னு சொல்லி. அவன் என்ன நகை போட்டிருந்தான்? நான் என்னத்துக்கு அவனை கொலை பண்ண? எனக்காக கொலை பண்ணேங்கிற? இப்ப என்னைய தள்ளி விட்டுறலான்னு பாக்குற ஜெயில. ஐயோ அசைகிற மாதிரியே இருக்கு எனக்கு கை கால்லாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாமா? நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. உயிர் இப்போ அது கூட கன்ஃபார்ம் பண்ணாம தான் நீ போனா கட்டுனியா நீ? அவரே இப்ப எதுக்கு அவுக்குறேன்? நீ தானேடி அவுக்க சொன்ன. பயமா இருக்குடா, நான் பணத்தையே பார்த்தது இல்ல. ஐயோ இளவுக்கு கூட போக மாட்டேன் நானு. என்னை போய் இப்படி பண்ற? அதுவும் எதுக்கு என்னோட பெட்ஷீட்டை போத்தி வச்சிருக்க? இப்பதான் பாக்குறேன். என்னோட பெட்ஷீட் எதுக்கு? ஏன் வாசம் அடிக்கும் நாய்க்கு மோப்பம் பிடிக்கிறப்ப? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. இப்ப என்னைய தானே வந்து பிடிப்பாங்க. டிஸ்போஸ் பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு? டிஸ்போஸ் எல்லாம் பண்ண முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க நிறைய. ஐயோ போனமா. பாவநாசன் படத்துல எல்லாம் அவங்க தப்பிச்சிருவாங்க தானே, மாட்டவே இல்ல. அந்த ஒரு படத்துல தப்பிச்சா எத்தனை படத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு பிடிக்கல அப்படி நம்ம தப்பு பண்ணி எனக்கு மறைச்சு இந்த வாழ்க்கை வாழ பிடிக்கல நிறைய. அதுக்கு செத்து போயிடலாம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. எலும்ப பொண்ணு வந்து தட்டி அரைச்சிருவோம், அரைச்சு பொடியா தூவிடுவோம். என்ன சொல்றேன்? யாராலையும் ஒரு துரும்பு சீட்டு கூட கிடைக்காது, கண்டுபிடிக்கவே முடியாது. எலும்ப எங்க பொடியா தூவுற? கிரைண்டர்ல போட்டு அரைச்சிருவோம். கிரைண்டர்ல போட்டு அரைச்சு பால் குடுக்குறேன், அதுல பொடியா போட்டு மில்க் ஷேக் நீ குடிச்சிரு. அதை விட அது ஆயா போயிருச்சுன்னா இன்னும் பொடி கூட அங்கங்க லைட்டா ஸ்மெல் வந்துரும். நீ குடிச்சிருன்றேன். வராதும்பா, போட்டு இது பண்ணோம்னா டக்குன்னு டீகம்போஸ் ஆயிடும், தப்பிச்சுக்கலாம். அடிக்கிறதுக்கும் பயமா இருக்கு நிறைய. அடிக்கிறதுக்கும் பயமா இருக்கும். திட்டுருவேன். எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்து தொலைற? என் உயிரை வாங்குற. என்ன கேக்குற? நிம்மதியாவே விட மாட்டியா நீ?
ஏதாவது பண்ணலாம். ஷோ யாருன்னு பார்த்தா உங்க வீட்டுக்காவது கொடுத்து அனுப்புவோம். கீழே விழுந்துட்டாரு, தலையில அடிபட்டுருச்சு, கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே? லூஸ் மாதிரி பேசாத. நீ என்ன குத்தி கொலையா பண்ணிருக்க அடையாளம் தெரியறதுக்கு? தலையில தானடா அடிபட்டுச்சுங்கிற, அப்புறம் எதுக்குடா நீ மாட்ற? அப்படித்தான் தள்ளி விட்டது, நான் தானே தள்ளி விட்டேன். அது எப்படி தெரியும்? யார் பார்த்தா? யாராவது பார்த்திருந்தா? இப்ப என் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் உடம்பு ஃபுல்லா இருக்குமே, என்ன பண்ண? உடம்பு ஃபுல்லா எதுக்குடா அவனை போட்டு தடவிட்டு இருந்த நீங்க? உடம்பு ஃபுல்லா உன் ஃபிங்கர் பிரிண்ட் எதுக்கு வந்துச்சு? தூக்கிட்டு வந்தேன்ல. ஆமா, தூக்கிட்டு போய் தானே அவங்க குடும்பத்துல கொடுக்க போற, அதுக்கு தூக்குனேன்னு சொல்லு. தேவையில்லாம நீ சின்ன விஷயத்த பெருசு பண்ற நாரேனே. இல்லன்னா நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்லி என்ன நம்மளே கொண்டு போய் குடும்பத்தை கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிட்டு ஏதாவது கருமாதி வச்சு நீயே ஒப்பாரிய வச்சுக்கிட்டு கொண்டு போய் கம்முன்னு அடக்கம் பண்ணிரு. அது நல்லா இருக்காது. நல்லா இருக்காதா? காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கலாமா உட்கார வச்சு? இரு, டென்ஷன் ஆக்காது, தேவையில்லாத பேசிட்டு இருக்காது. நான் என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ எடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டுருவோம். ரோட்ல கீழே விழுந்து கிடந்தாருன்னு சொல்லி. என்ன அதத்தானே நான் சொன்னேன். சரி போயிருமா, வா தூக்கு வா. நான் எதுக்கு தூக்கணும்? நீயா தூக்கு. வரும்போது தூக்கிட்டு வந்தேல. நான் எதுக்கு இப்ப தூக்கணும்? ஹெல்ப் பண்ண. நான் தொடவே மாட்டேன். முதல்ல உட்கார வை. சோ இத உட்கார வைக்கணுமா? தூக்க முடியாதுன்பா. தூக்க முடியாதுன்னா வரும்போது ஒரு இதுல தூக்கிட்டு வந்தேல. ஐயோ ஐயோ சாமி, என்ன கட்டி புடிச்சிட்டு இருக்காது? கட்டி புடிச்சிட்டு இருக்க. சரி நான் இப்ப நீயே நான் தூக்கல. நான் என்ன தூக்குறேன்? ஐயோ கடவுளே, வரமாட்டேங்குது. ஏன்டா இப்படி பண்ணி தொலைறோம்? கூட சேர்ந்து இன்னும் என்னென்னத்தெல்லாம் நான் பண்ணணும்னு தெரியல. தூக்கு, உட்கார வைக்கலாம். பயமா இருக்கு, பேய் வந்துருமோன்னு. தூக்கடி. ஐயோ என்னடா இது பொசுக்குன்னு இருக்கு? பஞ்சு பாடியா இருப்பேன் போலயே. கொழுப்பு அதிகமா இருக்க மாட்டேங்குது. உனக்குதான் கொழுப்பு அதிகம். உன்னையெல்லாம் வெளியே தனியா விட்டேன் பாத்தியா? எனக்கு தான் கொழுப்பு அதிகம். இன்னும் ஒரு தினசா இருக்கு, போன மாதிரியும் இல்ல, தொலைக்காட்டு பொம்மை மாதிரி இருக்கு. முதல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு, யாரையும் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிட்டியான்னு. நீ பொண்ணா பையனான்னு பாக்கணும். நான் பிரிக்கிறேன். இன்னும் எத்தனை வேலை என்னை பண்ண சொல்லுவ? நான் பிரிக்க மாட்டேன். அவ்வளவுதான். இப்ப தொட்டதுக்கே நம்ம கை கழுவிட்டு வரப்போ. A few moments later. என்ன கொண்டு போய் பாய்ச்சிடலாமா, எரிச்சு பாய்ச்சிருவோமா? என்ன பண்ணலாம் சொல்லு. மூஞ்சிய பாக்கணும் நானு. சரி ஓபன் பண்ணி. பயமா இருக்கு நரேன். இப்ப எனக்கு பயமா இருக்கு நரேன். நீ எதுக்கு நரேன் இப்படி கொலை பண்ணி தொலைஞ்சேன்? யாருக்கும் கேட்டுருமோன்னு வேற பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம செத்து போயிடலாம் நரேன். இந்த மாதிரி பேசாதேன்பா. நான் இது எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம், ஏதாவது ஐடியா சொல்லு. கெமிக்கல்ல வாங்கி ஊத்தி அப்படி கெமிக்கல். நீ கொலை பண்ணிட்டு இதை என்ன பண்ணலான்னு பேசிட்டு இருக்க. நான் கொலை பண்ணதே பெரிய தப்பு, போய் மாட்டிக்கலாம், நம்ம சொல்லிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேணும். நீ மாட்டிக்கோ. நீ மாட்டினோம்னா அவ்வளவுதான், லைஃபே முடிஞ்சிருச்சுன்பா. முடிஞ்சா இப்ப மட்டும் முடியலையா? இந்த கில்ட்டியோட வாழுவியா நீ வாழ்க்கை ஃபுல்லா? பிரச்சனை இல்ல. நீ வாழுவ, நான் வாழ மாட்டேன். இதையே நினைச்சு சாப்பிடாம படுத்து கிடந்து 10 நாள் செத்துருவேன். நிம்மதியா இருக்கணும், அப்படி நானும் சந்தோஷமா இருந்துக்குவேன். ஒன்று எனக்கு தெரியும், அந்த எவனே தெரியாத ஒருத்தன் ஹாரன் அடிச்சா நான் அவனை சாவடிச்ச. நீ உன்னைய போட்டு டெய்லி அடிக்கிறேன்னு கண்டிப்பா அடுத்து நான் தான். அது இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை பணம் தனியா போகாதுன்னு சொல்லி சேர்த்து அனுப்பிடுவேன். இன்னைக்கு வியாழக்கிழமை. வெயிட் பண்ணலாமா 3 நாள்? சனிக்கிழமை நீ சேர்த்து அனுப்புறியா? யோசிக்கிற எனக்கு தெரியாது. நான் உன்னை சொல்ல போறேன். 100க்கு கால் பண்றேன். சும்மா பண்ணாது. கொலை பண்ணி அமைதியா டென்ஷன் ஆக்காத. நீ ஏன் கழுத்தை பிடிச்ச அமுக்குறேன்? மண்ணை கொலை பண்ணி சேர்ந்து எரிச்சு புதைக்க போறேன். பைத்தியம் மாதிரி பேச நல்லா இருந்த. இப்படியா வளர்த்தேன் உன்னை? என்ன பண்றது நீ? இப்படியா வளர்த்தேன் நரேன்? சரி வா, இப்ப என்ன பண்ணலாம்னா பிரிச்சு கொண்டு போய் எரிச்சிருவோம். இல்ல அப்படியே கொண்டு போய் பைத்தியம் மாதிரி பண்றக்க புரியுது. அண்ணியனை பார்த்த மாதிரி இருக்கு. என்ன சார் மூக்குல ரத்தம்? இப்ப இதை கொண்டு போய் எரிப்போமா இல்ல ஹாஸ்பிட்டல்லையாவது போட்டு வந்துருவோமா? போய் அனாத போனோன்னு எரிச்சிருவாங்க. என்ன உனக்கு மண்டையில பிரச்சனை? ஐயோ அப்படி சொல்லாத. நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுப்பாங்க. ஷோ கடவுளே, அப்படியே எனக்கு டென்ஷன் ஆகுது. உனக்கு என்ன டென்ஷன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு? குழந்தை மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு எத்தனை பெரிய காரியம் பண்ணிட்டு வந்துட்டு
எத்தனை வெரைட்டி சொல்ற, அப்படி வைக்கலாமா இப்படி வைக்கலாமா, இன்னும் இதுதான் சொல்லல, குக்கர்ல பிரியாணி செஞ்சு சாப்பிடுறத. நீ சாப்பிடு, எனக்கு வேணாம். நான் எதுக்கு சாப்பிடுறேன்? ஷோ கடவுளே, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, பயமா இருக்கேன். ஐயோ, எங்க வீட்டுக்காவது போன் பண்ணி சொல்லலாம், எங்க வீட்டுல சொல்றேன். ஜிஹெச்ல வேணாம், சொல்ல வேணாம். ஜிஹெச்ல கொண்டு போய் போட்டு வந்து அனாதை பொண்ணு எடுத்து தெரிச்சிருவாங்க. என்ன ஐயோ, அவங்க குடும்பத்துல லூசா நீ, அனாதை போறவங்க எப்படி எரிப்பாங்க? இந்நேரம் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. இது இந்நேரம்லாம் கொடுக்க மாட்டாங்கடி. உனக்கு தெரியுமா, பக்கத்துல எங்கேயும் வந்திருப்பாரோ என்னமோ. ஐயோ, புள்ள குட்டி எல்லாம் எத்தனை இருக்குன்னு தெரியல. சின்ன வயசு மாதிரிதான். எதுக்கு? சாரி ப்ரோ, இவன் தான் இப்படி பண்ணி. நீ வந்து எப்படி கை வைக்காத. அவங்க குடும்பத்துல வந்து இப்ப எடுத்துட்டு போட்டோம். அமைதியா இருந்தா. வேணாம் நரேன், நான் வரல, எதுக்குமே வரல. ஷோ ஐயோ, என்னடா இது? வெயிட்லெஸ்ஸா இருக்குதே. என்னடா இது இப்படி மடங்குது? பணமா வேற ஏதாவதாடா? தலகாணியா? ஏன் இப்படி சாவடிக்கிற? என்ன பண்ணேன்? நிஜமாவே இந்த பெட்ஷீட்ல உன்னைய பொணமாக்கி படுக்க வைக்க போறேன். படு, உன்னைய பொணமாக்கி இங்க இதுல படுத்து நீ சொன்ன ஐடியா எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணி போய் இன்னைக்கு உன்னைய புதைக்க போறேன். பாண்டிச்சேரி போய் சந்தோஷமா இருந்துட்டு வந்தா பத்தாதுல உனக்கு, வந்தோடனே என்னைய போட்டு டென்ஷன் ஆக்கி பிரஷர் ஆக்கி எப்படி வீடியோ ஆக வைக்கிறேன்? இன்னும் நெட்ஃபிளிக்ஸே நீ பார்க்க கூடாது. நீ இன்னைக்கு சாவ போற. என்ன பாக்குறதுக்கு உயிரோடு இருந்தாதான் கொண்டிருப்பாங்க. ஓ, திரும்பி இந்த பெட்ஷீட்டை போத்த தோணுமா எனக்கு? வேணாம். குட்டி தலைகாணி அரேனே, இது வந்து டெஸ்ட். என்ன, இது வந்து வயிறு, இது ரெண்டும் சரியா? தலை வந்து பாண்டாவோட தலை தான் தலை. இந்த பொம்மை எதுக்குடா கத்துன? பாண்டா. ஷோ கடவுளே, போயிட்டியும் டென்ஷன் ஆயிடுவேன். ஐயோ, பேசவே பேசாத. நான் எனக்கு சத்தியமா சொல்றேன், நல்லா இருக்கு. சுத்தமா பேச மாட்டேன். வெப்பன் மாதிரி. பேசுனா கேளு. நீயே எத்தனை நாள் பிராங்க் பண்ணுவ? நான் இன்னும் ரிவெஞ்ச் பிராங்க் கூட பண்ணி தொலையல. கண்டாவி. சீ, என்ன இலவு பிராங்க் இது? பாரு, முடி நல்லா இருக்கால, கரெக்டா பண்ணிக்கிறேன். இந்த கண்டாவி எல்லாம் எவன் சஜஸ்ட் பண்ணதுன்னு தெரியல. யாரோ சஜஸ்ட் பண்ணாங்க. என்ன, ஐயோ நிக்க மாட்டேங்குது. பைத்தியம் மாதிரி பண்ணாத, ஏதோ சாண்டா கிளாஸ் இது போட்ட மாதிரி. திரும்பி அதே பண்ணாதானே. நீ ஏன்னா இப்படி சீரியஸான பிராங்க் எல்லாம் பண்ற? சும்மா நீ பண்ணக்கூடிய ஆளுதான், பண்ணாலும் பண்ணிடுவே இப்படி எல்லாம் ஏதாவது. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சொல்லு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சொல்லு. ஓகே கைஸ், ஏதோ பிராங்க் வீடியோ போட்டாகணும். வீடியோல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க, அதனால போடணுன்றதுக்காக இந்த நாயை சும்மா விடுறேன். இருந்தாலும் சீரியஸா கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. பாத்தியா இல்லையா? நடுவுல பார்த்தேன். அது எது கலங்குன்னு தெரியும். எது கலங்குச்சு? அழுகிறதுக்கு தான். ஓகேவா? சரி, ஓகே. சொல்லு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு இன்னும் அந்த ஷாக்ல இருந்து நான் போகல. அவ ஷாக்ல இருந்து வந்துட்டு அப்புறமா பேசுவா. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய் அம்மா.